ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளாக டிசைனாக சூப்பராக ஒரு அழகான ஒரு டிசைன் பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம ஜாக்கெட்டை வந்து நம்ம ப்ளவுஸ் பேக் தட்டை மட்டும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த பிசுரை மடித்து தைச்சிட்டு இந்த கழுத்தெல்லாம் அடித்து திருப்பி இல்லை அடித்து திருப்பினாலும் திருப்பிக்கலாம், இல்லை கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்பினாலும் திருச்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதில் வீ கழுத்து வைக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். இப்போ எல்லாம் பண்ணி அதை ஒரு லேஸ் வச்சாச்சு, கார்னரில் ஒரு காப்பர் கலரில் லேஸ் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம புடவை பீஸ்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீட்டுக்காக ஒரு 2 வாட்டி ஒரு மொத்தத்துக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு நான் புடவையிலேருந்து வெட்டிக்கிட்டேன். அதை வெட்டினதை வந்து நம்ம வந்து 2 இன்ச்சாக கணக்கு வச்சு கட்டமாக வெட்டி வச்சு அதை முக்கணுமாக மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு மடக்கு, அந்த 3ஆக மடக்கிற மாதிரி மடக்கிட்டு அதை 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் மடித்து வச்ச மாதிரி வச்சாக்கா நமக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு டிசைன் கிடச்சிடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு வேலை ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அதை வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்து பிசுரை வெட்டிக்கலாம். சுற்றி இருக்கிற பிசுரை அந்த சுற்றி அந்த நீட்டாக்க எல்லாத்துலேயும் பிசுரை வெட்டிட்டு அந்த நூலை மட்டும் கட் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வேலை டக்குன்னு ஈஸியாக முடியறதுக்காண்டி. இப்போ வந்து நமக்கு இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டில் பேக் தட்டில் வந்து நம்ம எந்த இடத்துல அந்த முக்கோணத்தெல்லாம் வைக்கணும்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம ஒரு டிசி மார்க் வச்சு வரைஞ்சிக்கலாம். நம்ம என்ன மாதிரி டிசைனில் வைக்கலாம், எவ்வளோ அழகாக மாற்றலாம் அப்படின்றது நம்ம அதை மார்க் பண்ணிக்கிட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக வைக்கும் போது நமக்கு கோணல் மண்ணெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டிசி மார்க் வச்சு அதை நல்லா 1க்கு 2 வாட்டி நல்லா அழுத்தமாக கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அடுத்த பக்கத்துக்கு இதே அச்சு வச்சு நம்ம அந்த பக்கமும் வரைக்கலாம். நம்ம கையிலே வரைஞ்சாக்கா அது மாறுபடும். அதனால் இப்போ வந்து அப்படியே இந்த ஜாக்கெட்டை வந்து அப்படியே நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். பெரட்டி போட்டுக்கிட்டு அப்படியே கரெக்டாக அந்த ஷோல்டரையும் கழுத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு தட்டுனோன்னா நமக்கு அடுத்த பக்கமும் அந்த அச்சு பட்டுரும். அந்த அச்சு போடும் போது நமக்கு அடுத்த பக்கமும் ஈஸியாக அந்த அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே கோடு போட்டுக்கிட்டாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம பிகினராக இருக்கீங்க, நான் ஏதாவது டிசைன் பழகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய இதில் பழகலாம். ஏன்னா நம்ம துணி வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி டிசைன்லாம் பழகணுன்றது. நான்லாம் பிகினராக இருக்கும்போது இப்படி தான் பழகி நான் கொஞ்சம் நல்ல டிசைன்லாம் தைக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து நம்ம அந்த முக்கணமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஷோல்டருக்கு தையலுக்கு அளவு விட்டுட்டு நம்ம அதுக்கு கீழே மேலேயே வச்சிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் தையல் போடும் போது ஒன்று வேஸ்ட்டாகனு போகும். அதனால் வந்து அதுக்கு கீழே தையலுக்கு விட்றான அளவை விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு மேலேயே அப்படியே லைனாக கரெக்டாக வச்சுக்கிட்டே நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வரலாம். அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகாமல் கரெக்டாக கோட்டுக்கிட்ட கரெக்டாக எப்போ ஸ்டார்டிங்கில் எந்த இடத்துக்கிட்ட வைக்கிறோமோ அதே மாதிரி அதே இடத்துக்கிட்ட நம்ம நெருக்கி கிட்ட வச்சுக்கிட்டே வரலாம். இப்போ இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம வந்து அந்த பீஸை எடுத்து வைக்க வேண்டியது வேலை இல்லை, பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம அப்படியே லைனாக வைக்கிறதுனால டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஈஸியாக தைச்சிட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த பக்கமும் வந்துட்டோம். அப்படியே கரெக்டாக எல்லாத்துலேயும் நெருக்கி அப்படியே கரெக்டாக வச்சுக்கிட்டே வரலாம். பிசுரெல்லாம் நல்லா சுத்தமாக வெட்டிக்கிட்டதுனால நமக்கு மேலே லேஸ் வைக்கும் போது பிசுறு வெளியில் தர வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம கரெக்டாக கார்னர் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம வெட்டிட்டு நம்ம வந்து தைச்சி முடிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் பழகுங்க. ஈஸியாக நல்லா தைச்சி கொடுத்துடலாம். நல்லா பக்கா ஃபினிஷிங் கிடைக்கும், நல்லாயிருக்கும். நான்லாம் இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் பழகி இப்போ நல்லா பெரிய ஓரளவுக்கு நல்லா நார்மலான லேஸ்லாம் டிசைன்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கார்னரில் வந்து அந்த பிசுரை மூடுற அளவுக்கு ஒரு காப்பரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு லேஸ் இருந்தது. அந்த லேஸை வந்து நம்ம அது மேலேயே வச்சுக்கிட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம். நல்லா அந்த பிசுரை கவர் பண்ணுற மாதிரி வைக்கணும். பிசுறு வெளில தெரிஞ்சால் ஃபினிஷிங் இருக்காது வேலையில். இப்போ அந்த வி மாதிரி வர எடுத்துக்கிட்டெல்லாம் ஒரு குட்டி மடிப்பு மடித்து வச்சுட்டாக்கா அந்த ஷேப் கிடச்சிரும். அந்த கார்னரில் அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போ வந்து அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். கரெக்டாக பொறுமையாக நிதானமாக தைங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த லேஸ் அந்த முக்கோணம் மடிச்சிருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கரெக்டாக பார்த்து பிசுரெல்லாம் நல்லா உள்ளே கவர் ஆகிற மாதிரி நல்லா வளையிற மாதிரி வச்சுங்க. 2 பக்கமும் வளைஞ்சி வர்ற மாதிரி இருக்கணும் லேஸு. அப்போ தான் நமக்கு திருப்புற இடம்லாம் வட்ட கழுத்துலாம் வச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி லேஸ்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம ரிஃபாக அந்த பட்டையாக அப்படியே நீட்டாக அந்த இஞ்சி டேப் அளவுக்கு அப்படி அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு இந்த வளையிறதுலாம் கஷ்டம். இந்த வட்ட கழுத்தில் இது வீ கழுத்துன்றதுனால ஈஸி. இதில் எவ்வளோ பட்டையானாலும் வச்சுக்கலாம். இந்த ரவுண்டு கழுத்தில் வைக்கும் போது மட்டும் லேஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க.
இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த கார்னர்லலாம் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பிசுரெல்லாம் மறைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். எல்லாமே ஈவனாக இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ ஷோல்டர்கிட்ட வந்து நம்ம முடிச்சிட்டோம். லேஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா அந்த முனையில் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இப்போ 2வது தையலும் மடிச்சாச்சு. லேஸ் அப்படி வச்சுக்கிட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து உள்ளே போக தான் வேணும், பிசுறு வெளில தெரியல ஆச்சுங்கம்மா. இப்போ வந்து நம்ம வந்து வச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு அடுத்த வேலையே வந்து பீடு வைக்கிறது தான், அந்த மணி கட்டுறது தான். இல்லைன்னா வந்து இந்த தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த மணியும் நம்ம கட்டிக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக கட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மணியை வந்து முதல்ல நூலை விட்டு எடுத்துக்கலாம் வெளியில். இப்போ இந்த மணியை கோத்தோடனே இப்போ வந்து இந்த மணியும் கோத்தாச்சு. கோத்துக்கிட்டு இப்போ பக்கத்துலேயே போடக்கூடாது, கொஞ்சம் ஒரு 2 புள்ளி அளவுக்கு தள்ளி அந்த அடுத்த ஊசி இறக்கணும். இறக்கிட்டு ஒரு மணிலையுமே நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டாக்கா மணி வந்து ஃபீச்சரில் கட்டாகி விழுவாது. இப்போ வந்து அடுத்த இதையும் அந்த மாதிரி தைக்கலாம். இப்போ வந்து முதல்ல கீழேருந்து விட்டுக்கிறோம். அந்த கரெக்டாக அந்த முனையில் வச்சுக்கலாம். முனையில் விடணும் ஊசி விடும் போது. அதுக்கப்புறம் பீடை கோத்துக்கலாம். மிளகு சைஸுக்கு கொஞ்சம் சின்னது, மிளகோடையும் கொஞ்சம் சின்னது அந்த அளவுக்கு. இப்போ அது அடுத்த பீடு வைக்கும் போது கொஞ்சம் தள்ளி குத்தணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த மணியில் ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னா அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியும். அந்த மாதிரி கிட்டே விட்டுட்டாக்கா கிட்ட விடாமல் நம்ம தள்ளி விட்டுக்கலாம். அப்படி விடும்போது நமக்கு வேலை நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். முதல்லலாம் நான் ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு இந்த மணி இப்படி விட்டு எனக்கு அந்த ஓட்ட தெரியனால திரும்பி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தைப்பேன். அது எப்படி விடுறது அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். நாள் போக்கில் நம்ம எல்லாமே டைலரிங்கில் பற்றி நிறையாவே கற்றுக்கலாம். எதையுமே முடியாது அப்படின்னு சொல்லி மட்டும் ஒதுக்கி போடாதீங்க. எதுவாக இருந்தாலும் முடியும், தைரியமாக வாங்குங்க கஸ்டமர்கிட்ட துணியை. அதுக்கப்புறம் நம்ம தைக்கணும். தைச்சி பார்த்தா தானே தெரியும் நம்ம வந்து எதையுமே. நான்லாம் ஸ்டார்டிங்லலாம் நிறைய இது தெரியாதுன்றேன். அதுக்கப்புறம் தான் தைச்சி சும்மா இருக்கிற நேரம்லாம் எதையாவது ஒன்று டிசைனை பார்த்து தைச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த எப்படியாவது ஏதாவது ஒன்று தைக்கணும் தைச்சிக்கிட்டே இருந்தது. அப்புறம் சரி நல்லா தைக்கலாம் அப்படி சொல்லி வாங்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து இந்த கிட்ட வரும்போது ஒரு 3ஆ மடித்து ஒரு முக்கோணம் மாதிரி 2 பீஸு அந்த புடவை துணி கொஞ்சோண்டு இருந்தது. அதையும் அந்த கைக்கு வச்ச பார்டர் மிச்சம் இருந்தது, அதையும் வச்சு நம்ம அதுலேயும் ஒரு முக்கோணம் மாதிரி வச்சாச்சு. இது சுற்றி நிறையா மணி வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஒன்று மட்டும் வச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து அதையும் தைச்சிட்டு பின்னாடி சுற்றி ஒரு 2-3 நாட்டு போட்டாச்சு. ஒரு 2-3 சுற்றி போடும் போது நமக்கு பீடு கருத்து போனாலுமே நம்ம தையல் வந்து நல்லா இருக்கும். தையல் ஒரு நல்லா தைச்சிருக்கோன்ற ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வந்து நல்லா தைச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம பின்னாடி பேக்கில் வந்து காப்பர் கலரில் நாட்டு வச்சு அதையும் வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கு கீழேயும் இந்த பார்டர் இருந்தது, அந்த பார்டரை கொஞ்சோண்டு இது பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.